கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. முதல் முறையாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இந்த ஆராதனையிலே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், எம்எல்டி குடும்பம் உங்களை வரவேற்கிறது. எடுத்துக்கொள்வோமாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். உன்னத பாட்டு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். The Song of Solomon, chapter 1, verses 15. சாலமோனின் உன்னத பாட்டு. உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். தேவனுடைய ஜனமே, எல்லாராலும் விரும்பப்படுகிற ஒரு புஸ்தகம் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம். இந்த புஸ்தகத்திற்கு அநேக விஷயங்கள், இதற்கு அநேக ஸ்பெஷல் ஆன காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. விசேஷித்த காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உன்னத பாட்டை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் சபை விசுவாச மக்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அறிந்திருக்க கூடும். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு வாசித்த இந்த வசனங்கள், இன்னும் நாம் பார்க்க போகிற சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு நமக்கு பிரயோஜனமானவைகளை கர்த்தர் பேசுவாராக. சாலமோன் ராஜா தன்னுடைய காலங்களில் தான் நேசித்த ஸ்திரீயை வர்ணித்து எழுதப்பட்ட சொல்லப்பட்ட காரியங்கள் நமக்கு இது புஸ்தகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால், ஷெப்பர்ட், ஒரு மேய்ப்பன், சுனெமெத்தியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையாக இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் பார்க்க முடியும். இன்னொரு விதத்தில் நாம் பார்ப்போமானால், மணவாளன் மணவாட்டியை குறித்து வர்ணித்து சொல்லப்பட்ட புஸ்தகமாகவும் இந்த உன்னத பாட்டு நாம் சொல்ல முடியும். இப்படி இதற்கு அநேக விசேஷங்கள் இதில் இந்த புஸ்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் இப்பொழுது ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ ரூபவதி என்று. ரூபவதி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப அழகுள்ளவர், ரொம்ப கலரா இருக்கிறோம், ரொம்ப கலர். அப்போ ரூபவதியே என்று கர்த்தர் சபையை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, கோழிக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. நம்ம எல்லாருமே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவருடைய பார்வை, அவருடைய கண்களிலே நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு எப்படி இருக்கிறோம்னா ரொம்ப அழகா இருக்கிறோம், ரொம்ப ஃபேரா இருக்கிறோம். அவன் நம்மளை பார்க்கும் போதே ரூபவதியாய் நம்மளை பார்க்கிறான். ஒருவேளை இந்த நிறத்தின் நிமித்தம் பலரால நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கும் பல நாடுகள் இந்த நிறத்தின் மூலமாக மக்களை ஒடுக்குகிறதை பார்க்க முடியும். கடந்த நாட்கள்ல செய்தியில நான் கவனித்தேன், சுவிட்சர்லாந்து தேசத்தில் இருக்கிறதான மக்கள் மற்ற இனம் இல்லாவிட்டால் மற்ற நிறத்தில் இருக்கிற மக்களை அங்கே அவர்கள் ஒரு மாதிரியாக நடத்துகிறார்கள் என்று செய்தியாக வந்தது. அதற்கு அங்கு இருக்கிறதான அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்களாக செய்தியில் அதை காண்பித்தார்கள். இப்படி பார்க்கும்போது இன்றைக்கும் நிறத்தின் மூலமாக நாடுகள்ல மக்கள் தள்ளப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்ல நிறத்தின் மூலமாக உங்களுக்கு நட்பு கிடைக்காமல் இருக்கலாம். அது சிலருக்கு ரொம்ப ஒரு லோன்லினஸ், ஒரு வேதனை கொடுத்திருக்கலாம். நான் படித்த காலங்கள்ல எனக்கு நல்லா தெரியும், என்னோடு படித்த ஒரு மாணவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருப்பு. அப்படின்னா நான் போட்டிருக்கிற இந்த கலர்ல இருப்பான், பயங்கர கருப்பு. அந்த பையனை யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா கிட்ட சேர்த்துக்கவே மாட்டாங்க. அவன் தனியாகவே இருப்பான். ஏன்னா கேட்டா என்னன்னா, அவனோடு நான் இருந்தா என்னோட பிரிஸ்டேஜ் போயிடும் அப்படின்னு மற்ற மாணவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அவன் நமக்கு என்னத்துக்கு, இவ்வளோ பேர் இருக்கும்போது அவனோட நம்ம என்னத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்? ஆனால் அது அவனுடைய வாழ்க்கையில ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினது. தனியாகவே இருப்பான். எனக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த இன்டர்வல் டைம், லஞ்ச் டைம்லாம் கொஞ்சம் நான் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அநேக நேரங்கள் அவன் தள்ளப்பட்டவனாகவே இருப்பான். அதனால அவன் மனதளவிலே அவன் அந்த ஸ்கூலை விட்டே நிற்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அது கம்ப்ளைண்டாகவே வந்தது. யாருமே எனக்கு ஃப்ரெண்டா சேர மாட்டாங்க, யாரும் என்னோட பேச மாட்டாங்க, இப்படி ஒரு கட்டம். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா, ஒரு நிறம் மாறும்போது உலகம் தள்ளி வைக்கும். ஒருவேளை சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்திருப்போம், நம்முடைய நிறத்தை வைத்து பரியாசமும் பண்ணியிருப்பாங்க, கிண்டலும் கேலியுமாக செய்திருப்பாங்க. ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட உள்ளவர்களை நாம் அப்படி செய்திருக்கிறோமா சிந்திக்க ஆவியானவன் நமக்கு இந்த இடத்துல நம்மளை தூண்டுகிறார். சரி, அது எப்படி இருக்கட்டும். ஒரு நிறம் மாறி இருக்கும்போது அங்கே வித்தியாசங்கள் காணப்படுகிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இங்கே எம்எல்டி குடும்பத்திலே சபைக்குள்ளாக நாம் இங்கே சபையாராய் நாம் இங்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நிறமா இருக்கிறோம். எல்லாரும் ஒரே நிறத்தை போல இங்க இல்லை, எல்லாருமே டிஃப்ரெண்ட் ஷேட்ல நம்ம இங்க இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சபையை பார்த்து, உங்களை பார்த்து, நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, நீ ரூபவதி, நீ ரூபவதி, you are so fair, you are look so fair, நீ பார்ப்பதற்கு ரூபவதியாய் இருக்கிறாய் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, உன் கண்கள் புறா கண்கள். புறாவோட கண்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்க? சரி, பார்த்திருக்கிறீங்களோ பார்க்கலையோ. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எங்கே நம்மளை கொண்டு ஒப்பிடுகிறார்னா, புறாவுடைய கண்களுக்கு. கர்த்தர் நமக்கு கண்களுமே கூட வித்தியாசங்கள் தான். ஆனால் கர்த்தர் எங்க ஒப்பிடுகிறார்னா, புறாவுடைய கண்களுக்கு நம்ம என்ன செய்யறாரு? ஒப்பிடுகிறார். நம்முடைய கண்களை புறாவுடைய கண்களுக்கு ஒப்பிடுகிறார். அப்ப இந்த கண்கள் என்று சொல்லும் போது நாம் கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. கண்களை பற்றி இந்த இடத்துல கர்த்தர் சபையோடு அவர் பேசுகிறார் அப்படின்னா,
நீ ரொம்ப ஃபேரா இருக்கிற, நீ ரொம்ப அழகா இருக்கிற, நீ ரூபவதியா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கண்களுக்கு நேராக அவர் பேசுகிறார். அப்போ நம்முடைய கண்களை குறித்து கர்த்தர் கவனிக்கிறார். நம்முடைய கண்களை அவர் பார்க்கிறார். கண்களை பற்றி இந்த இடத்துல வேதத்திலே நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய கண்களை குறித்தும் நாம் இந்த நாட்களில் மிக 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 கவனமாய் இருக்க வேண்டியதாக இருக்கு. இந்த நாட்களில் பெண்கள், அதிலும் விசேஷமா பெண் பிள்ளைகள், வாலிப தங்கைமார்கள் எடுத்தீங்கன்னா அந்த கண்களுக்கு ரொம்ப என்ன செய்வாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பார்ப்பதற்கு அழகா இருக்கணும், மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது என் கண்களினாலே அவர்கள் சந்தோஷப்படணும், நீ பார்க்க அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி என்ன செய்றாங்கன்னா, இன்றைக்கு அதற்கான பியூட்டி பார்லர் நிறைய இருக்குல்ல, நம்ம பார்க்கிறேன். நான் ஒன்னும் புதுசா இங்க பேசல, தெரிந்தவைகளை நான் இங்க பேசி கொண்டு இருக்கிறேன். அப்போ தங்கைமார்கள், வாலிப தங்கச்சிங்க, பெண்களும் கூட இந்த நாட்டில் என்ன செய்றாங்கன்னா கண்களுக்கு அவ்வளவு கவனம் செலுத்துகிறாங்க. அது ஒரு காலத்துல இருந்துச்சு, இன்றைக்கு ஆண்களும் அதுல வந்துட்டாங்க அந்த லிஸ்ட்ல. இன்றைக்கு ஆண்களுமே கூட அவருடைய கண்களை எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ, அவருடைய ஐப்ரூவா இருக்கட்டும், அவருடைய கண்களாக இருக்கட்டும், எதுவாக அதை அவ்வளவு ஒரு கேர் எடுக்கிறாங்க. ஏன்? பார்க்க, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அழகா இருக்க வேண்டும் என்று. அந்த கண்களை பற்றி கர்த்தர் இங்க என்ன சொல்கிறார்னா, உன் கண்கள் புறா கண்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த கண்கள் என்கிற இந்த விஷயத்தை நாம பார்க்கும்போது தேவனுடைய ஜனமே, நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதற்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். நம்முடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, மத்தேயின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, Matthew's Gospel chapter 5 verses 29 நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதுல ஆண்டவர் மறைமுகமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார், ஆனால் அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய காரியங்கள் இருக்கு. வாசிக்கிறேன் பாருங்க. உன் வலது கண் உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். இதை ஆண்டவர் சொல்றார்னா, இதை நாம் புரிந்து கொள்வது எந்த விதத்துல இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? சொல்லுகிறார், உன் வலது கண், அது வலது கண்ணோ இல்லாவிட்டால் இடது கண்ணோ, ஒரு கண்ணை பற்றி அவர் இந்த இடத்துல பேசுகிறார். உன்னுடைய வலது கண்ணாக இருக்கட்டும், உன்னுடைய இடது கண்ணாக இருக்கட்டும், உனக்கு இடரல் உண்டாக்கினால், அப்ப இடரல் என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே கொண்டு வரார்னா, அப்போ நம்முடைய கண்களை நாம் எவ்வளவு பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஒரு கண்ணை பற்றி அவர் பேசுகிறார். ஒரு கண்ணை வச்சு நம்ம எதுவுமே செய்கிறது இல்லை. யாராவது ஒற்றை கண்ணில் ஏதாவது நம்ம செய்யறோமா? இல்ல. நம்மளுடைய பார்வை நன்றா இருக்கும்போது 2 கண்களினாலதான் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதாரணத்திற்கு எப்படி எடுக்கிறார்னா, ஒரு கண்ணை எடுக்கிறார். கண்கள் எல்லாம் ஒரு கண் எடுக்கிறார். அப்போ அது வலதோ இடதோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இடரல் உண்டாக்கினார். அது என்னங்க இடரல்? அப்ப இடரல் எதனால வரும்? இடரல் எதனால வரும்? இடரலை நம்ம எங்கெல்லாம் இந்த கண்களினாலே அதை உணர முடியும்? நம்ம பார்க்கிற பார்வையில, நம்ம பார்க்கிற பார்வையில மேல ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. அது நீங்க வீட்டில போய் வாசித்து பாருங்க. உதாரணத்திற்கு ஆண்டவர் அந்த வார்த்தை அவர் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆனால் அந்த ஒரு விஷயம் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்களினால் நாம் பார்க்கிற விஷயங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பார்க்கிறதுல அங்கே இடரல் உண்டாகிற விஷயங்கள் அநேகம் நம்முடைய கண்களுக்குள்ளாக பிரவேசிக்குது அப்படின்றது நாம் நினைக்கல புரிய வேண்டிய ஒன்றாயிருக்கு.
இன்றைய காலத்துல கண்கள் அநேகர் வாழ்க்கையை தீமைக்குள்ளாக, தீமைக்கு நேராக, தீமைக்கு ஒரு முடிவு எடுக்கும்படி, தீமையில அகப்படும்படி இந்த கண்கள் பிரதானமாய் வேலை செய்து கொண்டிருக்கு. அதை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். எவைகள், எந்த காரியங்கள் நம்முடைய கண்களினாலே நாம் பார்க்கிற விஷயங்கள் நம்மை இடரல் உண்டாக்குகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஆனால் நம்முடைய கண்களை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கண்கள் புறா கண்கள். ஏன் புறாவுடைய கண்களுக்கு நம்முடைய கண்களை கர்த்தர் வைக்கிறார்னா, புறாவை நீங்கள் கவனிச்சு பாருங்க, அதனுடைய பார்வை முடியும்னா, நீங்க அந்த புறாவை நீங்கள் கவனிக்க முடியும்னா நீங்க கவனிச்சு பாருங்க, அதனுடைய பார்வை அதிகமாக எதை நோக்கி கொண்டிருக்கும் சொல்லி. அதற்கு தேவையில்லாத, அவசியம் இல்லாத, தேவையற்ற அசுத்தத்திற்கு தன்னுடைய பார்வையை கொண்டு போகாது. தனக்கு என்ன வேணுமோ, தனக்கு எது அவசியமோ, தனக்கு எது நன்மையோ, தனக்கு எது பிரோஜனமானதோ அதுல மாத்திரமே புறா தன்னுடைய கண்களை வைத்துக் கொண்டிருக்கும். ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதனுடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கும்னா, அது என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்களா அப்படின்ற இன்னொரு கண்ணோட்டத்துல அதனுடைய பார்வை இருந்து கொண்டே இருக்கும். இது இரண்டு காரியங்களும் புறா தங்களுடைய கண்களினாலே தன்னை கவனித்து தன்னை பாதுகாத்து கொண்டு சிறப்பாய் அது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் அதற்கு ஒப்பிட்டு நம்முடைய கண்களை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் போது, நம்முடைய கண்களை நாம் இந்த நாட்கள்ல கவனிக்கணும். நம்முடைய கண்கள் இடரல் உண்டாக்குகிற விஷயங்கள், இடரல் உண்டாக்குகிற காரியங்கள், இடரல் உண்டாக்குகிற எந்த வழியிலே நம்முடைய கண்களானது, நம்முடைய பார்வையானது போகுமானா, இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவைகள் உங்களை இடரல் உண்டாக்கினால் பெட்டர், அது இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த நாட்கள்ல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு நம்மால கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரெண்டு கண்ணு நமக்கு நல்லா இருந்து நல்ல பார்வையில நம்ம எல்லாவற்றையும் பார்த்து சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் நாம் இருக்கும்போது ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா அதனோட வேதனை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குருடர்களை நம்ம பார்க்கிறோம். குருடர்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய பிறப்பே அவர்கள் குருடர்களா இருக்கிறதுனால, அவர்களுக்கு உலகம் தெரியாததுனால அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர்கள் அதில் பழகி கொள்ளுகிறார்கள், அதில் அவர்கள் வாழ தொடங்கி விடுகிறார்கள். அவர்களுக்குரிய சில காரியங்கள் உலகத்துல வைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை அவர்கள் எடுத்து கற்றுக்கொண்டு இந்த உலகத்துல வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் கண்கள் நல்லா இருந்து ஒரு பார்வை போனா அது எப்படி இருக்கும் என்று யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிந்த ஒரு நபருடைய கண்கள் அப்படிதான். கர்த்தருக்காக நல்ல ஊழியம் செய்தவர், எப்பொழுதும் சபையின்றே இருப்பார். சபை 8 மணினா அவர் 4 மணிக்கு போயிட்டு அந்த சபைக்குரியது எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, அந்த அன்றைக்கு என்னென்ன சபையில பாடுவாங்களோ அந்த பாடல் லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு, கீபோர்ட்ல என்னென்ன டோன் என்ன கீ எல்லாம் செட் பண்ணுமோ அதெல்லாம் செட் பண்ணி அவர் ரெடியா நிற்பார். இது அவரோட வழக்கம். இன்றைக்கு அவருக்கு வயது 87. தன்னோட வாழ்க்கையில 9வது வயதுல இதை செய்ய தொடங்கினவர் 87 வயது வரையிலும் இன்றைக்கும் 4 மணிக்கு சபையில முன்னாடி போய் நின்று இவை எல்லாம் அவர் தான் செய்கிறார். நான் சொல்லுவது உண்மை. அவருக்கு நடந்தது என்னன்னா, அவருக்கே தெரியல அவருடைய பார்வையில பிரச்சனை இருந்தது. நல்ல பார்வை அவருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய துணைவியாருக்கு பிரச்சனை வந்தது சரீரத்துல. அவர்களை கொண்டு போய் காட்ட மருத்துவமனைக்கு போகும்போது தான் தெரிந்தது, அவங்க துணைவியாருடைய காட்டிலும் இவருடைய கண்ணு ஆல்மோஸ்ட் 99 ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு. ஆனா அது அவருக்கே தெரியல.
கடைசியில அவருடைய ஒரு பார்வை, அவருடைய வலது பார்வை போய்விட்டது. அவருடைய ஒரு பார்வையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அவர் எவ்வளவு சிரமத்திற்குள்ளாக வாழுகிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த ரெண்டு பார்வையிலே எல்லாவற்றையும் செய்தவர் இப்பொழுதும் அவருடைய அந்த பழக்க வழக்கத்தின்படியாக சில காரியங்கள் அவர் செய்கிறார். அது தவறுதலாக இல்லாவிட்டால் அவர் நடக்கும் போது கூட அவர் தடுக்கி விழுந்து விடுகிறார். காரணம் என்ன? அவருடைய ஒரு பார்வை போனது. அப்போ இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆவிக்குரிய ரீதியில கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசுகிறார். உங்கள் கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? வாட் யூ ஆர் சீயிங், எதை நாம் பார்க்கிறோம், எதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எது நம்முடைய பார்வையிலே படுகிறது, எது அதிகமாக நம்முடைய பார்வையிலே சிந்தனையில வந்து பார்க்கும்படியாக நம்மளை தூண்டுகிறது, எது அதிகமாக நம்முடைய மனதில் வந்து பார்க்கும்படியாக நம்மளை தட்டுகிறது. இப்படி எல்லாம் நம்ம சிந்திக்க இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுடைய கண்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். இடரல் உண்டாக்குகிற வழி உண்டோ என்று பார்க்கும்படி இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். இந்த கண் பார்க்குதுதான் என்று நாம் இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது நமக்கே தெரியாமல் அது நமக்குள்ளாக நாம் பார்க்கிற காரியங்கள்ல தேவனுக்கும் நமக்கும், அவருடைய வருகைக்கும் நமக்கும், மணவாளனுக்கும் மணவாட்டியாகிய நமக்கும் ஒரு இடரலை அது உண்டாக்கி கொண்டிருக்கு அப்படின்னு வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. ஆகவே இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். உங்களுடைய கண்களை நீங்கள் ரொம்ப கவனமாயிருங்க. இந்த கண்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாயிருக்க. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கண்ணானது எப்படியா இருக்கான்? எப்படியா இருக்கு? சரீரத்திற்கு கண்ணானது சரீரத்திற்கு விளக்கு. இட்ஸ் லைட். இட்ஸ் லைட். இந்த கண்ணு திறந்திருக்கிறதுனால வெளிச்சத்தை பார்க்கிறோம். அதே இந்த கண்களை நம்ம மூடிட்டோம்னா நமக்கு முன்னாடி பிளாக்கா இருக்கு, இருள். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும். மாம்சீக வாழ்க்கையில மாம்சத்துல வாழுகிற காலங்களில் நாம் பார்க்கிற விஷயங்கள், நம்முடைய கண்கள் காண்கிற காரியங்கள்ல ஆவிக்குரிய ரீதியிலே நம்முடைய கண்கள் இருள் அடைந்து மங்கி இருள் அடைந்து அது பார்வையிழந்து போய்விடக் கூடாது. சிந்திக்க வேண்டும். உங்களுடைய கண்கள் புறா கண்களுக்கு ஆண்டவர் ஒப்பிட்டு வைத்திருக்கிறார். ரூபவதியே, நீங்கள் அழகா இருக்கீங்கன்னு சொல்றாரு. You are so fair. அழகா இருந்துட்டு கண்ணு குருடா இருந்தா எப்படி இருக்கும்? அழகா இருக்கிறாங்க, ஆனா பார்வை இல்லை அவங்களுக்கு, எப்படி இருக்கும்? ஆவிக்குரிய ரீதியிலே சிந்தித்து பாருங்க. மணவாட்டியே, ரூபவதியே, மணவாளனுக்கு முன்பாக மணவாளனுடைய பார்வையிலே நீங்கள் ரூபவதியா இருக்கிறீங்க. ரூபவதியாகி நீங்கள் உங்களுடைய கண்கள் எப்பொழுதும் புறா கண்களை போல உங்களுடைய கண்களை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வர நான் விரும்புகிறேன். ரூபவதியே அப்படி நமக்கு சொல்லி இரண்டாவது ஒரு விஷயத்தை அவர் நமக்கு காட்டுகிறார். என்ன சொல்றாரு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அதே உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை தான் அது. அவ்வப்போது நாம் வாசிக்கிறது தான். 7ஆம் வசனம், The Song of Solomon chapter 4 verses 7. என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பழுதொன்றும் இல்லை. இங்க இரண்டாவது ரூபவதியை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, மணவாளன் சொல்லுகிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உன்னில் பழுதொன்றும் இல்லை. முன்னாடி அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ரூபவதியேன்னு இருக்கும். ஆனா இந்த இடத்துல வரும்போது பூரண ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறார் ஆண்டவர். பூரண ரூபவதி, பெர்ஃபெக்ட், பெர்ஃபெக்ட் ஃபேம், பெர்ஃபெக்ட் ஃபேம்.
சிலர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, உனக்கே உரிச்ச மாதிரி உனக்கு கிடைச்சிருக்கு. சில நேரங்கள்ல மணமகன் மணமகள் அவங்களுடைய அந்த பேரை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட் பேரா இருக்கும். உயரத்திலையும் சரி, வெயிட்லயும் சரி, கலர்லயும் சரி, அழகுலையும் சரி, படிப்புலயும் சரி, பொருள் அந்தஸ்துலையும் சரி, எல்லாவற்றிலையும் பார்க்கும்போது இந்த இந்த பேர் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு சொல்லி இருக்கிறோம் இல்ல. அவங்க பார்க்கும் போது நம்ம ரொம்ப வர்ணிச்சு பேசி இருப்போம். அது உங்களோட வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. 2 பேர் அங்க ஸ்டேஜ்ல நிற்கும் போது என்ன அழகா இவங்களுக்கு இவருக்கு அவங்கன்னு அப்படியே வெச்ச மாதிரி இருக்கு சொல்லி இருக்கிறோம்ல. அதுதான் இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறார். மணவாளனுக்கு ஏற்ற ஒரு பெர்ஃபெக்ட், ஒரு பூரண ரூபவதியாய் கர்த்தர் உங்களை, சபையை கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பூரண ரூபவதியாய் இருக்கிறீங்க. You are perfect pair for God. தேவனுக்கு சரியான ஒரு பூரணமான நபராக, ரூபவதியாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பழுதொன்றும் இல்லை. பழுதுனா என்னங்க? ஆங்கிலத்துல வார்த்தை போட்டிருக்கு ஸ்பாட். அப்படின்னா எந்த ஒரு, இப்ப சிலரோட ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டாட்டா இருக்கும், அங்கங்க பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருக்கும், அம்மா போட்டிருந்தா அந்த ஒரு தழும்புகள் இருக்கும், இதெல்லாம் இருக்குல்ல. அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது எதுவுமே இல்லையா. சிலரோட ஃபேஸ பாத்தீங்கன்னா நல்ல ஷைனிங்கா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. இன்றைக்கு அந்த டாட், அந்த ஸ்பார்க் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு என்னமோ இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. ஆனா நீங்க பாருங்க, நிறைய பேரோட முகங்கள் அப்படி இருக்கும். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உன்னில் பழுதொன்றும் இல்லை. அப்படிப்பட்டதான ஸ்பாட் ஒண்ணுமே இல்லை. ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பார்வையில மணவாட்டியை பார்த்து, சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. பழுதொன்றும் இல்லை. பழுதொன்றும் இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இதை நாம் சிந்திக்கும் போது, ஏதாவது பழுது ஏதாவது இருக்கா? ஏதாவது என்னோட வாழ்க்கையில ஏதாவது ஸ்பாட் இருக்கா? ஏதாவது டாட்ஸ் இருக்கா? ஏதாவது கரைகள் இருக்கா? அப்படி நாம் இந்த நேரத்துல சிந்திக்க வேண்டும். அவர் சொல்றாரு பழுதொன்றும் இல்லை. அதற்கு நாம் சரியான நபரா இருக்கிறோமா? அந்த அந்த வார்த்தைக்கு நாம் எஸ் ஐ ஆம் பெர்ஃபெக்ட், என்னிடத்துல எந்த ஒரு ஸ்பாட் இல்லை, எனக்கு எந்த ஒரு பழுது என்னிடத்துல இல்லை சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு நேராக கொண்டு வரும்போது நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, ஓ என்னோட வாழ்க்கையில ஏதாவது பழுது இருக்கா? பழுது இருக்கா? வேதத்துல நீங்கள் லேவியர் ஆகமம் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். நமக்கு நேரம் இல்லை, ஏன்னா அந்த லேவியர் ஆகமத்துல பலிகள் குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த அதிகாரத்துல, அந்த புஸ்தகத்துல அதுதான் நம்ம அதிகமாக நாம் பார்ப்போம். ஆண்டவர் கட்டளையிட்டு சொன்னது, அவருடைய ஜனம், அவருடைய மக்கள் ஒரு தவறு செய்வார்களானால், ஒரு பாவம் செய்வார்களானால் அவர்கள் அந்த பாவ நிவர்த்தி செய்யணும். குற்றம் செய்வாங்கன்னா குற்ற நிவாரணம் ஒண்ணு செய்யணும். இப்படி 7 விதமான பலிகள் அந்த இடத்துல லேவியர் ஆகமத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த பலியை செலுத்த அவர்கள் கொண்டு வரும் பொழுது, தேவனுக்கு முன்பாக, ஆசாரியனுக்கு முன்பாக அந்த பலிகளை கொண்டு வந்து செலுத்துகிற, அது புறாவோ, அது ஆடோ, அது மாடோ, இல்லாவிட்டால் அது கன்றோ, ஏதோ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லி வைத்திருக்கிறார், இந்த காரியத்திற்கு இது எனக்கு வந்து என்ன செய்யணும், பலி செலுத்தணும். அதை சொல்லும் போது, அதை செலுத்தும் போது அவர் சொல்லுவாரு, அந்த செலுத்துகிற அந்த புறாவோ எந்த ஒரு விஷயமோ அதுல என்ன இருக்கக்கூடாதான், பழுதொன்றும் இருக்கக்கூடாது. சுத்தமானதா இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும், சுத்தமா இருக்கும். அதுல எந்த ஒரு டாட்டோ, எந்த ஒரு அடிபட்டிருக்கோ, எந்த ஒரு காயமோ, எந்த ஒரு ரத்த சிந்ததலோ அந்த உயிரினங்களுக்கு இருந்திருக்க கூடாது. அசுத்தமாய் அது கர்த்தருக்கு முன்பாக, அது பலிக்கு முன்பாக கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பலி செலுத்துகிற ஒரு விஷயத்துல செலுத்தப்படுகிற, அது புறாவோ, ஆடோ, அது கோழியோ, அது என்னவோ, அதுல எந்த ஒரு பழுதும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, ஆவிக்குரிய ரீதியில நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பழுதொன்றும் இல்லை என்று அவர் சொல்றாருன்னா, பூரண ரூபவதியே உன்னுடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டியது,
நம்ம வாழ்க்கையில ஏதாவது பழுது இருக்கா? பழுது இருக்கா? ஆபேல் காயின் 2 பேரும் காணிக்கை செலுத்தினார்கள். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யலையாம்? அங்கீகரிக்கல. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அங்கீகரித்தார். காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது தலைச்சீற்றிலே கொழுமையானது. அப்படின்னா first one, the best one, the perfect one, பழுதொன்றும் இல்லாத சுத்தமான ஃப்ரெஷ்ஷான ஒன்றை ஆபேல் கர்த்தருக்கு முன்பாக செலுத்தினதுனால கர்த்தர் அதை என்ன செஞ்சாராம்? அங்கீகரித்தார். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனோட சொன்னமே, பூரண ரூபவதியே, மணவாட்டியே, மணவாளன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது பழுதொன்றும் இருக்கக்கூடாது. பழுதொன்றும் இருக்கக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பழுது இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சாமுவேல் மிக அழகாய் இந்த விஷயத்துல ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். அதை நாம் பார்க்கலாமா? வாசிங்க, பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, the first Samuel chapter 15 verses 22 says like this. வாசிக்கிறேன், பாருங்கள். சாமுவேல், அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததிலும் உத்தமம். ஒரு பலி செலுத்துகிற விஷயத்துல அது சுத்தமா இருக்கணும், பழுதொன்றும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்துல சொல்லப்படும் போது, அதை காட்டிலும் ஒரு சிறந்தது நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என்னவா? கீழ்ப்படிதல். இரண்டாவது செவி கொடுத்தல். 2 விஷயங்கள். ஒன்று கீழ்ப்படிதல், இரண்டாவது செவி கொடுத்தல். இந்த 2 காரியம் நமக்கு போதும் நம்முடைய வாழ்க்கையில பழுதொன்று இல்லை அப்படின்னு நாம் சொல்லுவதற்கு. யார் வாழ்க்கையில கீழ்ப்படிதலும் யாருடைய வாழ்க்கையில செவி கொடுத்ததிலும் இருக்கோ, they are perfect. They are perfect. அவர்கள் பூரண ரூபவதி. அப்பனா இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கணும், நம்முடைய வாழ்க்கையில அந்த கீழ்ப்படிதல் இருக்கா? நம்முடைய வாழ்க்கையில அந்த செவி கொடுதல் இருக்கா? செவி கொடுக்கிற ஒரு அனுபவம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதை பற்றி நான் விளக்கமாக அதிகமாக சொல்ல வேண்டிய நான் விரும்பல. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நாம் இதையெல்லாம் நாம் நிறைய கேட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை உணர்த்தும்படி, நம்மளை நினைவுபடுத்தும்படி பேசி கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில, செவி கொடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஊழியத்துல நடத்துகிற காரியங்கள்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அதிகமாய் தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து, என்னோட வாழ்க்கையில நான் வேதாகம கல்லூரியில் நான் படிக்கிற காலங்கள்ல சில நேரங்கள் ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை, நாங்கள் கஷ்டப்பட்ட நேரங்கள்ல அதிகமாக உபவாசம் நாட்களை வைத்து விடுவாங்க. ஏனென்றால் அந்த நாட்கள்ல ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்த ஒரு சூழ்நிலை. மத்தியத்துல ஆட்சி மாற்றம் வந்தபோது முதல் முறையாக அரசாங்கத்தினுடைய மாற்றம், காங்கிரஸ் போய் பிஜேபி அவர்களுடைய அந்த ஆட்சி வந்த நாட்கள்ல அவர்கள் முதலாவது போட்ட சட்டம், ஃபாரின்ல இருந்து வருகிற அந்த பணம் நிறுத்தணும். அப்ப அதை ஸ்டாப் பண்ணோன்னே எங்களுக்கு காலேஜுக்கு வருகிற அந்த ஃபண்ட் நின்றுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல ஒரு 3 மாதம் தான் நாங்க நல்ல ஒரு ஆகாரம், அந்த ஷெட்யூல்ல என்ன ஆகாரம் போட்டிருந்தாங்களோ அந்த ஷெட்யூல் படி எங்களுக்கு ஒரு முதல் 3 மாதம் தான் நாங்க நல்லா சாப்பிட்டது. பாத்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் பிறகு, அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு எங்களுக்கு பணம் நின்று போனது. எங்களோட டைரக்டர் என்ன செய்யணும்னு தெரியல, அவரிடத்துல இருந்த பணம் எல்லாம் அவர் போட்டு வாங்கி, அதற்கு பிறகு கடன் வாங்க ஆரம்பித்து, அதற்கு பிறகு அவருடைய வீடு, அவருடைய காரு அப்படின்னு எல்லாவற்றையும் வித்து வித்து அவர் நடத்த ஆரம்பித்தார். ஆனாலும் முடியல, ஏன்னா ஃபண்ட் வர முடியல. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சிருவாங்க.
மாதத்துல 15 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கணும். சில நேரங்கள் அது தொடரும். அப்போ மாதத்துல ஒரு 4 நாட்கள் 6 நாட்கள் தான் எங்களுக்கு ஒரு சாப்பாடு வரும். அதுவும் கேர்ள்ஸ் ஹோம், பாய்ஸ் ஹோம், டஃப் அண்ட் டம், பிளைண்ட் எல்லாருக்கும் சாப்பிடு செய்வாங்க. எல்லாருக்கும் ஒரே டபரால ஒரு தக்காளி சாதம் செய்வாங்க. அது நம்ம தான் சொல்லிக்கணும், அது தக்காளி சாதம் சொல்லி. அப்படிதான் ஒரு ரைஸ் வந்துட்டு ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் லைனா வச்சாங்கன்னா கடைசி நாள் அந்த தக்காளி சாதம். இந்த ஒரு அனுபவத்துல போகும்போது அதிகமாக ஃபாஸ்டிங்ல அந்த பிரேயர்ல இருந்த அந்த நாட்கள்ல எதுக்கு நான் சொல்லுகிறேன்னா, கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயத்தை நான் அன்றைக்கு அவர் எனக்கு செஞ்சதான் இன்றைக்கு வரைக்கும் உள்ளதை நான் சொல்ல வரேன். அப்ப அந்த உபவாச நாட்கள்ல நான் ஜெபிப்பேன், ஜெபித்து கொண்டே இருப்பேன், பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். ஏன்னா ஜபம் தான், வேற வழி இல்லை. பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இந்த ஊழியத்தினுடைய காரியங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது, நாளை இந்த வேதாகம கல்லூரியை நான் முடிச்சுட்டு நான் வெளியே போய் நான் ஊழியத்திற்கு நான் போய் நின்னேன்னா நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? சாலமோன் ராஜா கேட்டார், இந்த ஜனங்களை நான் நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். அது போல இந்த ஊழியத்துல நீங்க என்ன கொண்டு போனீங்கன்னா நான் எப்படி டிசிஷன் எடுக்கணும், நான் எப்படி முடிவு எடுக்கணும், நான் எப்படி நான் ஊழியம் செய்யணும், நான் எப்படி நான் நடக்கணும், அப்படி நான் அதிகமாக என்னுடைய நாட்கள்ல படிக்கிற காலங்கள்ல இந்த விஷயத்திற்காக நான் அதிகமாக நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார் தெளிவாய். அது என்ன அப்படின்னா, ஒன்று, உனக்கு ஒரு காரியத்தை குறித்து முடிவு எடுக்கணும், ஒரு காரியத்தை பற்றி நீ தெளிவாகணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த காரியத்தை குறித்து முதலாவது யாராவது அந்த காரியத்தை குறித்து உனக்கு ஆலோசனை சொன்னா செவி கொடு அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். செவி கொடு. யாரு சொன்னாலும், ஒரு சின்ன பிள்ளை சொன்னா கூட நீ செவி கொடு அப்படின்னு சொன்னார். ஊழியத்துல யார் உனக்கு என்ன சொன்னாலும் செவி கொடு, கேட்டுக்கோ, கேட்காம இருக்காத, காது கொடுத்து நல்ல கேளுன்னாரு. 2வது ஒரு விஷயத்தை அவர் எனக்கு சொன்னாரு, சொன்ன அந்த காரியத்தை கொண்டு வந்து என்கிட்ட வை. உடனே ஃபைனலைஸ் பண்ணாத, உடனே முடிவு எடுக்காத, ஆனா நீ கேட்கணும். சின்ன குழந்தை உன்கிட்ட ஒரு காரியத்தை, அங்கிள் இதை நான் சொல்லட்டுமா, அண்ணன் இதை ஒரு காரியத்தை சொல்லட்டுமா, பாஸ்டர் இந்த காரியத்தை சொல்லட்டுமான்னு சொன்னா காது கொடுத்து கேளு, செவி கொடு. கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு செவியை திருப்பிக்காத, கேளு, என்ன சொல்றாங்கன்னு கேளு. ஆனா கேட்டுட்டு அதை கொண்டு வந்து என் சமூகத்துல வை, என் பாதத்துல வை, என்கிட்ட தெரியப்படுத்து. நான் என்ன உனக்கு ஃபைனல் டிசிஷன் சொல்றேனோ அதை நீ செய் ஊழியத்துல. என்ன அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நான் செய்து கொண்டாரேன். யார் எந்த காரியங்கள் சொன்னாலும் கேட்டுக்குவேன். அப்படியா அப்படியா, ஊழியத்துல எந்த காரியங்கள் ஆனாலும் கேட்டுக்குவேன். அப்படியா, சரி 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 என்று சொல்லி. ஆனால் முடிவு அவர் கொடுக்கிறதை நான் செய்கிறவனாய் நிற்கிறேன். அதான் இந்த ஊழியம் இவ்வளவாய் கத்தை நடத்தி கொண்டே இருக்காரா. இந்த ஸ்பீக்கர்ஸ் வாங்கின காலங்கள்ல அநேகர் இதற்கு தடை பண்ணாங்க. எதுக்கு இவ்வளவு, இப்படி எதுக்கு போகிறீங்க அப்படின்னாங்க. இவ்வளவு பணம், இவ்வளவு லட்சம் கொடுத்து இது நம்ம சபைக்கு இப்ப இந்த இடத்துக்கு இது தேவையானாங்க. இவ்வளவு காசு நீங்க அதுல போடணுமா, வேணுமான்னு கேட்டாங்க. ஆனா இன்றைக்கு இதை வாங்கி வச்சிருக்கேன். வந்து பார்க்கிறவங்க எல்லாம், சபைக்குள்ளாக வருகிற மக்கள் எல்லாம் பார்க்கும்போது, இந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி நீங்க வாங்குனீங்க, இதனுடைய தொகை பயங்கரமாச்சு, நாங்களே வாங்க முடியலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டோம், நீங்க எப்படி வாங்குனீங்க? ஆண்டவர் எது செய்தாலும் பெஸ்ட் சபைக்கு செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் சபைக்கு சிறந்ததை செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் தான் நான் உணர்கிறேன். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம், இந்த ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் என்றால் அது ஆண்டோட சமூகத்துல வைத்து ஜெபித்து, அவருடைய நடத்துதல், அவருடைய சத்தம், அவருடைய உத்தரவு, அவருடைய முடிவு எனக்கு ஸ்ட்ராங்கா வந்த பிறகுதான் சபையிலே நான் அதை கொண்டு வருகிறேன். எதற்கு சொல்றேன்னா, செவி கொடுக்கிற ஒரு விஷயத்துல அது நேர்த்தியா இருக்கும் என்று ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். தேவனுடைய சொன்னமே கீழ்ப்படிதலும் செவி கொடுத்ததிலும் எங்க இருக்கோ, there it's a perfect, அங்க பூரணத்தை பார்க்கலாம், பூரணத்தை பார்க்கலாம், பூரணத்தை பார்க்கலாம். ஆகவேதான் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, நீ பூரண ரூபவதி, உன்னில் என்ன இல்லை, பழுதொன்று இல்லை.
இப்ப பழுதொன்று இல்லைன்னா இந்த ரெண்டு விஷயம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கான்னு நீங்க பாருங்க. வேற எதுவும் நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம். பழுதுக்காக பைபிள் வாசிக்காது, ஜெபிக்காது, ஊழியத்துல அதெல்லாம் தாண்டிடுங்க. அதெல்லாம் அடுத்த இதை கொண்டு போங்க. ரெண்டே விஷயம் முன்னாடி கொண்டு வாங்க. கீழ்ப்படிதல் இருக்கா, செவி கொடுக்கிறோமா, இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சுனாலே பழுதொன்றும் இல்லைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு பழுதொன்றும் இல்லை. அந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக இந்த நாட்கள்ல சபை இருக்க வேண்டும். இன்றைக்கு கீழ்ப்படிதல் இல்லாதபடினாலே, செவி கொடுக்கிற ஒரு அனுபவம் இன்றைக்கு இல்லாதபடினாலே இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கிறது. வேதனைக்குள்ளாக, துன்பத்திற்குள்ளாக, துயரத்திற்குள்ளாக, கண்ணீருக்குள்ளாக போகிறதை பார்க்க முடிகிறது. விஷயம் என்னன்னா, ஒண்ணு செவி கொடுக்கல, இன்னொன்னு கீழ்ப்படிதல். இந்த ரெண்டு விஷயம் இல்லாதனால எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாக போனதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சன்னமே, உங்களோட வாழ்க்கையில கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் கர்த்தருக்கு முன்பாக அது பூரணப்படட்டும். உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எதை உங்களோட வாழ்க்கையில அதை பெரிய பெர்ஃபெக்ட் என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செகண்டரியா வைங்க. உங்களோட வாழ்க்கையில பெர்ஃபெக்ட் என்ற ஒரு விஷயத்துல இந்த ரெண்டை முதல் கொண்டு வாங்க. ஒன்று கீழ்ப்படிதல், இன்னொன்று செவி கொடுத்தல். வேதம் சொல்றது அதுவே உத்தமம். அதான் உத்தமம். அதுலதான் பழுதொன்றும் கிடையாது என்று பார்க்கிறோம். அது பூரண ரூபவதியே, பழுதொன்றும் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையில வரட்டும். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ரூபவதியுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், if you take the Song of Solomon's chapter 7 verses 6, வேதம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிக்கிறேன். உன்னத பாட்டு 7:6. மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். மூன்றாவது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்னா, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். முதல் காரியத்துல ரூபவதின்னு பார்த்தோம். இரண்டாவது வரும்போது பூரண ரூபவதின்னு சொல்றாரு. மூன்றாவதாக நம்ம வரும்போது எவ்வளவு எவ்வளவு ரூபவதி அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் அன்கண்டிஷனபிள். அந்த வார்த்தை அதான் நம்ம ஒரு பாட்டு பாடணும், விவரிக்க முடியாத உங்க கிருபை. நம்ம ஒரு பாட்டு பண்ணல, விவரிக்க முடியாது, அவ்வளவு சொல்ல முடியாத ரூபவதி. நீ எதை சொல்றது, எதை சொல்றது? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுவார்னா, உன்னுடைய ஜெப ஜீவியத்தை நான் சொல்லுவேனா, இல்லாவிட்டால் உன்னுடைய வேத வாசிப்பை நான் சொல்லுவேனா, இல்லாவிட்டால் அந்த வேதத்தை வியாக்கியானம் பண்றதை பத்தி சொல்லுவேனா, இல்லாவிட்டால் நீ அபிஷேகத்துல நீ பேசுகிற அந்நிய பாஷையில பேசுகிறத பற்றி நான் சொல்லுவேனா, இல்லாவிட்டால் நீ சபையோடு கூட இருக்கிறத பற்றி நான் பேசுவேனா, இல்லாவிட்டால் நீ கொடுக்கிறத பற்றி நான் பேசுவேனா, இல்லாவிட்டால் நீ ஆராதனையில கலந்து கொள்வதை பற்றி நான் பேசுவேனா, இல்லாவிட்டால் உன்னுடைய தாளந்துகள் நீ எனக்காக நீ செய்கிறத பற்றி நான் சொல்லுவேன். இப்படி அவர் ஆவிக்குரிய ரீதியில அவர் சொல்லணும்னு நினைச்சார்னா நான் என்ன சொல்லுவேன்? அவ்வளவு அவ்வளவு இருக்கு. ஆண்டவரை பற்றி பக்தன் ஒரு பாடலை இப்படி பாடி இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பாடலுடைய வரிகள். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரையா, அதில் எதற்கென்று அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அதில் எதற்கென்று என்னத்தை சொல்லி எதை விடுறது? அப்ப அது என்ன அர்த்தம்? எவ்வளவு நன்மைகள். 1000 நாவுகள் இருந்தாலும் சொல்ல போதாது. நமக்கு ஒரு நாவு இல்ல, நமக்கு 1000 நாவு இருந்தாலே, ஒரு மனுஷனுக்கு 1000 நாவு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1000 நாவு இருந்தா எப்படி இருக்கும்?
1000 நாவு இருந்தாலே அவர் செஞ்ச நன்மையை நம்ம சொல்லியே என்ன பண்ண முடியாதான். இந்த நேரத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறது கூட அவருடைய கிருபைங்க. ஆமென். ஆனா எத்தனை பேர் இந்த நேரத்துல இதை பேசுறது வேணான்னு எந்திரிச்சு போகணும் போயிடலாம் அப்படின்னு நினைச்சு இல்ல உட்கார்ந்துட்டு, அதுவே கிருபை தான் தெரியுங்களா. அதுவே ஒரு நன்மை. சொல்லணும் சொன்னா எந்த ஒரு விஷயமும் அப்படிதான். 2 மணி நேரம் ஒரு ஆராதனையில நம்ம முழுசா உட்கார்ந்து எந்திரிச்சு அப்படி போறோம் பாருங்க, அதுவே கர்த்தர் நமக்கு செய்கிற ஒரு பெரிய நன்மைங்க. அது இட்ஸ் a gift, it's a good things. ஆமா, ஏன்னா சிலரெல்லாம் உட்கார முடியாது. நேற்று மாலையில அந்த மியூசிக் கேர் போயிருந்தேன், ஒரு 2 மணி நேரம் அப்படி போயிட்டு வந்தேன், அழைப்பு கொடுத்தாங்கன்ட்டுன்னு பார்த்தா ஜனங்க அங்க நடந்துகிட்டே இருக்கீங்க. ஆமா, நடந்து போயிட்டு வந்துகிட்டு, அது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு வொர்ஷிப் தான் அது. இருந்தாலுமே ஜனங்க அந்த இடத்துல ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியல. ஆமா, அப்போ ஒரு இடத்துல நாம், ஒரு சமூகத்துல நாம் இருப்பதே அது ஒரு பெரிய gift தான். அது உட்கார்ந்து எந்திரிச்சு போறோம்ன்றதே. எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு ரூபவதியானீங்க. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுங்க, நீ அவ்வளவு ரூபவதி. ஆண்டோட பார்வையில நீங்க ரொம்ப 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 ஸ்பெஷலா ஆண்டவர் உங்களை வைச்சிருக்கிறார். மனவாட்டியா எவ்வளவு ரூபவதியா நீங்க இருக்கிறீங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். இன்பம்னா என்னங்க? ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கு இட்ஸ் லவ். ஆங்கிலத்துல அந்த வார்த்தை லவ், லவ், அன்பு, இன்பம். அப்ப ஆண்டவர் சொல்லி எவ்வளவு இன்பம் உள்ளவள், என்ன எவ்வளவு நேசிக்கப்படத்தக்கவள், எவ்வளவு அன்புக்குரியவள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நேராக இந்த வார்த்தை வைக்கிறார். அப்ப நம்ம அவருடைய அன்புக்குரியவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படின்னா, அவருடைய நேசத்திற்குரியவர்களாய் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்னா, தேவனுடைய சபையே அந்த அன்பை விட்டு, அந்த நேசத்தை விட்டு பிரிய நமக்கு மனம் வரலாமா? அந்த அன்பை விட்டு, அந்த நேசத்தை விட்டு விலகி போக நம்முடைய எண்ணம் தோன்றலாமா? இன்றைய காலங்களில் அநேகருடைய வாழ்க்கை என் நேசருடைய அன்பில் இருந்து, என் நேசருடைய இன்பத்தில் இருந்து, என்னுடைய நேசருடைய அந்த நேசம் அது இருந்து விலகுகிற மக்கள் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. காரணம் என்னன்னா, வேதத்துல சில காரியங்கள் நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் வைக்க விரும்புகிறேன். எபிரேயர் ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இந்த ஒரு விஷயத்துலதான் இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவின் அன்பு, நேசருடைய சிநேகத்தை விட்டு, நேசத்தை விட்டு விலகுகிறார்கள். காரணம் என்ன? இந்த இடத்துல வேதத்துல வாசிக்கிற பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம். Hebrews chapter 12 verses 6 is like this. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, கர்த்தர் எவனிடத்தில் இன்பம் வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் எவனிடத்தில் நேசம் வைத்திருக்கிறாரோ, அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆனா அந்த வசனத்தில் நாம் ஒன்று பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சிக்கிறார். இதே இந்த வசனத்தை சாலமோன் ஞானியும் தன்னுடைய அனுபவத்தில் அவர் எழுதுகிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இதே அந்த வார்த்தை அவரும் அங்கே கோடிட்டு இருக்கிறார். அப்ப நான் நினைக்கிறேன், அங்கே சாலமோன் சொன்னதை இந்த இடத்துல எபிரேன் ஆக்கியோன் ஞாபகமாக எடுத்து இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தர் எவனிடத்துல, யாரிடத்துல தன்னுடைய இன்பத்தை, தன்னுடைய நேசத்தை, தன்னுடைய அன்பை வைத்திருக்கிறாரோ அவர்களை அவர் என்ன செய்வாராம்? சிட்சிப்பா. வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க 11ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். இந்த நாட்கள் அப்படித்தானே. சிட்சைனா என்னங்க?
கஷ்டம், சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், அவமானங்கள், வேதனைகள், இதற்குள்ளெல்லாம் போகும்போது என்ன போயிடுது? சந்தோஷம் போயிடுது. அதுக்கு மேல என்ன வந்துருது? துக்கம் வந்துருது. சொல்ல முடியாத துக்கம், விவரிக்க முடியாத துக்கம், தாங்கொன்னா துக்கம் மனுஷனை அப்படியே அழுத்தி விடுகிறது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அப்போ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் யார் மேல் இன்பமும் நேசமும் அன்பும் வைத்திருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில ஒரு சிச்சை வருது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கீங்க, அந்த சிச்சையை நீங்க நல்லா பழகிக்கொள்ள முதல் பாருங்க, பழகிக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்க. வேண்டாம், இது ஏன் எனக்கு வந்தது, எனக்கு ஏன் இது சம்பவித்தது, என் குடும்பத்துக்கு இது ஏன் வந்தது, என் பிள்ளைக்கு ஏன் வந்தது, என் கணவனுக்கு ஏன் வந்தது, என் மனைவிக்கு ஏன் வந்தது, என் வேலையில ஏன் வந்தது அப்படின்னு சொல்லாதீங்க. ஒருவேளை அது சிச்சையாய் அது உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்க்கிறீங்களா, அதை பழகிக்கொள்ள பாருங்க. ஏன்னா பிற்காலத்துல அதுல அவங்களுக்கு என்ன இருக்காம்? நீதியாக்கிய சமாதானம் ஒன்று கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதியாக்கிய சமாதானம். நீதின்றது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதங்க, சமாதானம்ன்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றேன்னா அது ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்றார். நீதியாகிய சமாதானம். அப்போ சிச்சையை நாம் அற்பமா எண்ண வேண்டாம். ஆரம்பத்துல நம்மளுக்கு ஒரு சிச்சை வருதா, வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு சிச்சை வருதா, குடும்பத்துல நம்மளுக்கு ஒரு சிச்சை வருதா, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, வேலையிடத்துல மற்றவர்கள் மூலமாக, உயர் அதிகாரிகள் மூலமாக, ஏதோ ஒரு இடங்கள்ல நம்மளுக்கு சிச்சை வருதா, பழகி கொள்ளுங்க, ஏற்று கொள்ளுங்க, சமாளிக்க பாருங்க. ஏன்னா அதுதான் உங்களோட பிற்காலத்துல நீதியாகிய சமாதானத்திற்கு ஏதுவாக அது நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த சிச்சையை சகிக்க முடியாதனாலதான் இன்றைக்கு கர்த்தருடைய அந்த இன்பத்தின் மேல், கர்த்தருடைய அந்த நேசத்தின் மேல், கர்த்தருடைய அந்த அன்பின் மேல் அவர்களால் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு சிச்சையினாலே பின்வாங்கி போகிற ஒரு அனுபவம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. இங்க வந்ததுக்கு நம்ம அங்கே இருந்திருக்கலாம், திரும்ப அங்கேயே போயிடலாமா, திரும்ப அதுக்கே நம்ம போயிடலாமா, திரும்ப கொஞ்சம் அதுவே எடுத்துக்கலாமா, அதுல இருந்த வரைக்குமாவது எப்படி இருந்துட்டோம், இனி அப்படியே கொஞ்சம் அப்படி யோசிக்க தோணுதா? இல்ல, சிச்சையை அற்பமா எண்ணாதீங்க. அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீ சிச்சிக்கப்படுகிறீர்களா, கர்த்தர் உங்கள் மேல் இன்பமா இருக்கிறார். இப்படி சொல்லணும்னா அவர் உங்களை லவ் பண்றார். இந்த உலகத்தின் வழக்கத்துல சொல்லணும்னா he loves you. அதனால தான் நம்ம சொல்றோம் Jesus loves you. ஆமா, அந்த loves you சொல்றதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்கள் மேல் இன்பமா இருக்கிறார். ஏன்னா நீங்கள் அவ்வளவு ரூபவதியா இருக்கிறீங்க. நீங்க அவ்வளவு ரூபவதியா இருக்கும்போது உங்களை விட்டு உலகத்தை ஆண்டவர் பார்ப்பாரு இல்ல. சபை அவ்வளவு அழகா இருக்கும்போது சபை விட்டு உலகத்துக்கு இல்ல. அவர் சபை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், எவ்வளவு ரூபவதி நீங்க, ஓ நீங்கள் எவ்வளவு இன்பமானவர்கள். என்னோட சொன்னமே, அவர் மேல நமக்கு இன்பம் உண்டாகட்டும், அதிகரிக்கட்டும். அவர் யார் மேல அதிக இன்பம் வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சிச்சை வரும். ஆனால் ஒன்றை மறந்துடாதீங்க, ஆண்டவர் உங்களை விடல, ஆண்டவர் உங்களை கைவிடல, ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட்டு போக மாட்டாரு. அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருந்து அந்த இன்பத்திற்கு பாத்திரமாய், அந்த நேசத்திற்கு பாத்திரமாய், அந்த அன்புக்கு பாத்திரமாய் உங்களை பூரண அவ்வளவு ரூபவதியாய் கர்த்தர் உங்களை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய இன்பத்துக்குள்ள வாங்க. அவர் உங்களை நேசிக்கிறாருங்க. உங்களுடைய ஒவ்வொன்றையும் அது எப்படி சொல்லணும்னா, உங்களை அவர் இன்பமா இருக்கிறாருன்றதுக்கு இந்த இடத்துல சாலமோன் ரொம்ப அழகா அதை சொல்லி இருக்கிறார். நீங்க வீட்டுல போய் அந்த உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க, 10ஆம் வசனம் வரைக்கும் எல்லாத்தையுமே அந்த இடத்துல சொல்றாரு. அவருடைய இன்பம் எங்கெல்லாம் அவர் எப்படி பேசுறாருன்னு அதுல கிளியரா சொல்லப்படுது. ஆமா, அதை பற்றி நான் இந்த இடத்துல வெளியே கொண்டு வரல. ஆனா நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க, எல்லாவற்றையும் ஒரு சரீரத்துல ஒரு மனுஷனுக்கு என்னென்ன அவயவங்கள் இருக்கோ அத்தனையும் அவர் வர்ணிச்சு அந்த இடத்துல எழுதியிருக்கிறார். ஏன்னா அவ்வளவு இன்பமானவர்கள், அவ்வளவு இன்பமானவர்கள். தேவனோட சொன்னமே, உங்களுடைய வாழ்க்கையில ரூபவதியாய் நீங்கள் இருக்கும்போது, ரூபவதி என்கிற ஒரு ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை பார்க்கும்போது, ரூபவதியாகிய நீங்கள் உங்களுடைய கண்களின் மேல் நீங்கள் நோக்கமாய் கவனமாய் இருக்க வேண்டும்.
உங்களோட வாழ்க்கையிலே பழுதொன்றும் இல்லாதபடி நீங்கள் சுத்தமுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களோட வாழ்க்கையில கிறிஸ்துவோடு உள்ள அந்த இன்பத்திற்குள்ளாக நீங்கள் இருக்க வேண்டும். அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதற்கு அதிகமாக நீங்கள் நேசிக்க வேண்டும். உலகத்துல சொல்லுவாங்களே இந்த லவ் பண்றவங்க, நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ செத்துட்டேன்னா நானு செத்துருவேன். அந்த வார்த்தையினுடைய ஆழம் எவ்வளவு தெரியுங்களா? அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல இன்பத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். நீ இல்லனா மகனே நான் இல்ல, நீ இல்லனா மகளே நான் இல்ல அப்படின்றது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கு. அப்படி என்றால் அவருடைய இன்பத்திற்குள்ள நாம் வரணும். அவர் நம்ம மேல் எவ்வளவு இன்பம் வைக்கிறாரோ அதை நாம் அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவர் நம்ம மேல் வைக்கிற அந்த இன்பத்தை நாம் அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு, அவர் திருப்தி ஆகிற அளவுக்கு நாம் அவருக்கு ஈடு கொடுக்கணும். அவருடைய இன்பத்திற்கு நாம் ஈடு கொடுக்கணும். ஏனென்றால் அவர் அவ்வளவாய் அவர் உங்கள் மேல் நேசமாய் அன்பாய் இருக்கிறார். ஏனென்றால் அதை அவர் நமக்காக இந்த உலகத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக அதை அவர் காண்பித்திருக்கிறார். யோவானிலே நம்ம அதை நாம் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அவர் என்ன செஞ்சார்? அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய் அந்த உலகத்தின் மேல் இன்பம் வச்சார். அதனால்தான் சிலுவையிலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்து உன் ஜீவனை நீ கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய குமாரனுக்கு அவருடைய சித்தமாயிருந்து அவர் மரித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த ஒரு இன்பம் இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாம் கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஆகவே தேவனுடைய சனமே இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் ரூபவதி என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நீங்க அழகுள்ளவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் மணவாளனுக்கு யாரதான் பிடிக்கும்? மணவாட்டி. ஆனா அந்த மணவாட்டி எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். இந்த உலகத்துல ஒரு மகன் ஒரு மகளை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி பார்க்கறாங்க? அழகா இருக்கணும். அதே போலதானே ஒரு மகளும் ஒரு மகனை பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? அழகா. அப்ப உலகத்திலே அது ஒரு வழக்கமா இருக்குன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினவர், நம்மை படைத்தவர், நாம் எப்படி நம்மளுடைய நிறம் இருந்தாலும் அவருடைய பார்வையில நம்மளை ரூபவதியாய் நம்மளை வைத்திருக்கும் போது அந்த ஃபேர்லயே நாம் இருக்கணும். அதுல நாம் இருக்கும்போது நம்முடைய கண்கள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம், இது மூன்றும் அவருக்குள்ளாக சரியா இருக்குமானால் நீங்கள் அவருடைய மனவாட்டியாய் அவருடைய வரிகளை நீங்கள் அவரோடு கூட இருக்கிற அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது என்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதுதான் எப்பொழுதும் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில ஒன்று இது அல்ல நம்முடைய வாழ்க்கை, இதெல்லாம் நம்முடைய முடிவு. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதல்ல வாழ்க்கை, இதெல்லாம் தற்காலிகமானது. இந்த உலகத்தில் நாம் ஜீவனோடு கூட இருந்து அவர் வந்தால் போவதற்காக கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற காலங்கள். ஆனால் ஆண்டவருடைய வருகை வந்தால் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும், அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டும். அந்த வாழ்க்கைக்கு நாம் பாத்திரவான்களாக நாம் இருக்க, நம்மளை ரூபவதியாய் தேவன் நம்மளை மாற்றிருக்கும் போது அந்த ரூபவதிக்குள்ள இருக்க வேண்டியதானே அத்தனை நம்ம பார்த்த இந்த மூன்று காரியங்களும் உங்களோட வாழ்க்கையில இருக்க நீங்கள் காத்துக்கொள்ள கர்த்தருடைய கரத்துல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அப்படியாய் தொடர்ந்து நடத்த அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.